கும்ப ராசி ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி கும்பம். குடத்தை திறந்து பார்த்தால் தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். அதே போல தான் இந்த ராசியில் பிறந்தவங்க மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகு உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரிகம் போன்ற ஈடுபாடுகளில் காட்டுவீங்க. மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பதால் அரசாங்க தொடர்பான தொழில் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த வகையில் மொத்தமாக பணம் வரக்கூடியதாகும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லா சக்திகளுமே நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இன்னும் பல பெரிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஆலயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர். நீங்கள் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோ இது போல் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும். அமுதம் கும்பம் ஈசனின் திருவிளையாடல் மகா கும்பத்தில் அமுதமாக கொட்டியது. ஈசன் அந்த தலத்தில் திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து உருவலிங்கம் செஞ்சிருக்காரு. அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய பரமசிவம் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்திருக்காரு. கும்பம் கும்பேஸ்வரரானது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இங்கு பல்வேறு திருநாமங்களோடு இந்த கோவில் திரு சர்வ மங்களங்களையும் அருளக்கூடிய மங்களாம்பிகை இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய தொழிலில் வருமானம் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புண்ணிய தலங்களுக்கும் சென்று வருவீங்க. தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு வேறு வேலைக்கு முயற்சி செய்வது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அலுவலக பணிகளிலும் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. கடைகளை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவங்க அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான ஒரு சோர்வு ஏற்படலாம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் சில சலுகைகளுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை ஏற்படும். இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான யோகமான பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றத்தால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சாதகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சற்று தாமதமாக நடக்கக்கூடிய வகையில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவும் அல்லது பணவரவு உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்குது. மூலஸ்தானத்தை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் விலகலாம். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. பதவி ஏற்றம் சம்பள உயர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வியாபாரம் உங்களுக்கு சுமாரானதாகவும் விற்பனை நடக்கக்கூடிய வகையில் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் கண்டறியக்கூடிய ஒரு நேரம்.
மனக்குழப்பம் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். கலைத்துறையில் ஒரு நிலையான இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இறங்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தானாக விலகி நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை அற்புதமான கிரக நிலை மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத உங்களுக்கு இந்த காலம் சின்ன விஷயத்தை கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு பண வரத்து இருக்கக்கூடிய வகையில் வேற்றுமொழி பேசும் நபர்களால் நன்மை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புத்தி சாதுரியத்தால் நீங்கள் எதையுமே சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். நீங்கள் நினைத்தபடி மற்றவர்களுடன் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் வேகம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர் மூலம் உங்களுடைய வருமானம் வரக்கூடியதாக சொல்ல நீங்கள் எப்படிப்பட்டாவது காப்பாற்றுவீங்க. மாணவர்களை பொறுத்தவரை திறமையாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கூடுதல் நேரம் படிக்க வேண்டி இருக்கும். அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய உங்களுடைய திறமை அதிகரிக்கும். வயிறு கோளாறு உண்டாகலாம். பணவரத்து கூடும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கலாம். பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய வகையில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பூரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாருடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நலில் கவனம் தேவை. விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்டமான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குருவால் உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உருவாகும். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். புதிய முதலீடுகளுக்கு வாய்ப்பு உண்டாகலாம். பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் பயணங்களுக்கான செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும். நண்பர்களுடைய ஆலோசனை ஒரு முடிவுக்கு வழிகாட்டும். பொது வாழ்க்கையில் உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு பாராட்டு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. நிர்வாகத்திறனால் உங்களுக்கு தடைகள் தோன்றினாலுமே அவற்றை திறமையாக நீங்கள் சமாளிப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.